பெருங்குடியங்குள பொண்ணு பிள்ளங்கூட்டு மருமகளாம் பசமுள்ள எங்க அக்கா தாரணி அக்காவதா வருக வருக என அன்போட அழைக்கிறோங்க வருக வருக என அன்போட அழைக்கிறோங்க பயிலங்குளத்துக்காரர் பாசமுள்ள எங்க ஆசம் பயிலங்குளத்துக்காரர் பாசமுள்ள எங்க ஆசம் புஷ்பராஜன்னாவையும் பூ போட்டு அழைக்கிறோங்க புஷ்பராஜன்னாவையும் பூ போட்டு அழைக்கிறோங்க மணியங்குளத்துக்காரர் மணியான பேச்சுக்காரர் மணியங்குளத்துக்காரர் மணியான பேச்சுக்காரர்
செல்லமுத்து அண்ணாவையும் செல்ல மக அழைக்கிறோங்க செல்லமுத்து அண்ணாவையும் செல்ல மக அழைக்கிறோங்க சதந்தை கூட்டத்து பொண்ணு காட கூட்டத்து மருமகளும் பணிவான எங்க ஆசம் பாசமுள்ள சின்ன ஆசம் சங்கீதா அக்காவையும் சந்தோஷமா அழைக்கிறோங்க சங்கீதா அக்காவையும் சந்தோஷமா அழைக்கிறோங்க சின்ன மலை வம்சத்தை சிறப்பிக்கும் நம்ம கலை பள்ளி முருகனோட பெற்று தரும் தமிழச்சி குடும்பத்துக்கு தங்கத்தட்டில் ஆரத்திங்க தமிழச்சி குடும்பத்துக்கு தங்கத்தட்டில் ஆரத்திங்க வாங்கோ வாங்கோ அக்கா வாங்கோ வாங்கோ அண்ணன் வாங்கோ வாங்கோ அக்கா வாங்கோ வாங்கோ அண்ணன் உங்க வருதக்குத்தான் ஊரே கூடிருக்கு ஊரே கூடிருக்கு ஊரே கூடிருக்கு கே அருணாச்சலம் 200 நல்ல கணபதி நாங்காளமை தொழுதாள் அல்லல் வினைகள் எல்லாம் மகளுமே சொல்லறியே தும்பிக்கையோனை தொழுதாள் வினை தீரும் நம்பிக்கை கொண்டு நமக்கோர் விநாயகரே கத்தோம் காதோம் கைதத்தோம் கை குருவே வணக்கம் வணக்கம் செய்தார் தன்னானே நானே நானே நன்னா தனம் தானே நானே நானே நன்னா செய்தார் தன்னானே நானே நானே நன்னா தனம் தானே நானே நானே நன்னா கதைதார் முந்தியூரித்த விநாயகரே கைலை முக்கண்ணன் நாருட சன்மாகரே செய்தார்
ஆழ்வாக்கு படிக்க வேண்டும் தாயே பாரெல்லாம் பள்ளி கும்மியாட வேணும் கண்ணாண்டே நானே நானே நன்னாம் தானே நானே 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 நன்னாம் ஆடுவார் கும்மி அன்னம் போலே தாயே அலங்குதம்மா தாயே பொன்சாரங்கே படிக்க வேண்டும் ஒற்றுமையாய் கும்மியாட ஆவாரம் போல வந்தையரே நீங்கள் ஆளுக்கொரு முழம் மல்லியாடு படிக்க வேண்டும் ஒற்றுமையாய் கும்மியாட வேண்டும்
தன்னே நன்னே நானே நன்னே நானம் தானே நானே நானா செக்கத்தி வந்தவரே மாறி அம்மா செங்கண்ணன் தாயாரே தேவி தன்னே நன்னே நானே நன்னே நானம் தானே நானே நானா ஒன்னாங்கரகமம்மா மாறி அது ஓசையுள்ள பொற்காரவும் தேவி தன்னே நன்னே நானே நன்னே நானம் தானே நானே நானா மூன்று நல்ல கரகமம்மா மாறி முத்தாளம்மா தேவியரே வாடியே தன்னே நன்னே நானே நன்னே நானம் தானே நானே நானா நாலு நல்ல கரகமம்மா மாறி நகாத்தம்மா தேவியரே வாடியே தன்னே நன்னே நானே நன்னே நானம் தானே நானே நானா பாடி முடிக்கும் வரை மாறி எனக்கு பக்கத்தோன நீ இருப்பாய் தேவி தன்னே நன்னே நானே நன்னே நானம் தானே நானே நானா ஐயந்த கூட்டங்கோரையும் வரை மாறி எனக்கு கூட தோண நீ இருப்பாய் தேவி தன்னே நன்னே நானே நன்னே நானம் தானே நானே நானா சாட்ட வீரியுடமா மாறி எங்க சமயபுர எல்லா இடுதாயே தன்னே நன்னே நானே நன்னே தானே நானே நானா கரகாம்பி வந்ததம்மா மாறி அட கண்ணனூர் எல்லா விட்டு வாடிய தன்னே நன்னே நானே நன்னே தானே நானே நானா தம்பி வந்ததம்மா மாறி அந்த பளிங்குமா எல்லா இடுதாயே தன்னே நன்னே நானே நன்னே தானே நானே நானா உடுக்காதி வந்ததம்மா மாறி உத்ராக்க எல்லா இடுதாயே தன்னே நன்னே நானே நன்னே தானே நானே நானா நன்னே நன்னே நானே நன்னே நானா தனம் தானே நானே நானா தன்னே நன்னே நானே நன்னே தானே நானே நானா செய்தார் தன்னன் நன்னே நாடன் நன்னே நாடன் நன்னே நானா ஒரு தானே நாடன் நன்னே நாடன் நன்னே நானா நன்னே நானே நானே நானா ஓரானே நானே நானே நானா தெற்கு மலை தன்னில் வாழும் தெய்வவள்ளி தன் கதையை பக்குவமாய் பாட வந்தோம் பாரில் உள்ள சபையோ நன்னே நானே நானே நானா ஓரானே நானே நானே நானா சீர்தழைக்க கார்பொழியும் சென்னல் விளையாடு அங்கே சேர்ந்திருக்கும் மனைவி மக்கள் கூட்டம் அகிலாட்டம் அண்ணன் குயில் பேடைகளா மதியத்துறம் பாடும் அந்த குயிலினங்கள் சிறப்புடனே சிந்து கவி பாட Thank you.
தானே
கிழங்கெடுக்க அந்த வரிசையாக சென்றிடலாம் மன்னருடன் தானே ஒய்யாரமா கைகள் வீசி நடந்தோதமையாய் கானகத்தில் கிழங்கெடுக்க போவோம் ஜீவனமேதான் கடந்தாய் குறவரெல்லாம் கூடி கணமே தேடுகிறார் குறவரெல்லாம் கூடி கத்தாட வெள்ளிதனை தாண்டுகட அண்ணா அட தாண்டுகட தம்பி அந்த கானகத்தில் கிழங்கெடுக்க சென்றிடலாம் வாங்க சோரி மண்ட புதரனை தாண்டுகட அண்ணா அட தாண்டுகட தம்பி அந்த சுறுசுறுக்க காரணமாய் கிழங்கெடுக்க போவோம் கல்லியங்காட்டு கருப்பராயங்காடு தேவிதானாய மாறு தேவிதான தேசத்திலே வாடுகின்றதாயோ ஓடி வந்ததாய் தன்னவர்களால் வெண்குழந்தை அழுக
அப்படி சொல்லு நான் செய்தார் கொத்தி கொத்தி அம்மா தினையருக்க போல வந்த பத்திகள் வந்து இறங்கு ஆமா சொல்லு அப்படி சொல்லு தான் செய்தார் தன்னை விட
Thank you.
கன்னிமலவள்ளி அடி காளி மகமாயி கருமாரியம்மா நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி அடி காளி மகமாயி கருமாரியம்மா நாயகியே கனகவள்ளி தாயே கனகவள்ளி அடி காளி மகமாயி கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி அடி காளி மகமாயி
கருமாரியம்மா தாயே கோவில் கொண்ட சிவகாமியம்மா சிவகாமியம்மா நீயோ கூறியிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி அடியாளி மகமாயி கருமாரியம்மா தாயே நிற்பதெல்லாம் முன்னுருவே ஆக வேண்டும் தாயே ஆக வேண்டும் என்ற நினைவிலேயே உன்னை நான் காண வேண்டும் கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி அடியாளி மகமாயி கருமாரியம்மா கற்பதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் தாயே பெருக வேண்டும் எந்த கவிதையிலே உன் நாமம் முருக வேண்டும் கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி அடியாளி மாரியம்மா கனகவல்லி அடியாளி கற்பூர நாயகியே கனகவல்லி அடியாளி மகமாயி கருமாரியம்மா கனகவல்லி கனகவல்லி அடிகாளி மகமாயி கருமாரியம்மா அடிகாளி மகமாயி கருமாரியம்மா மாரியம்மா தாயே காளியம்மா நீயும் குணவதிக்கு எந்த மண்ணே வாடியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி அடிகாளி மகமாயி கருமாரியம்மா நகலக்கு மாரியம்மா தாயே காளியம்மா நீயும் குணவதிக்கு எந்த மண்ணே வாடியம்மா கற்பூர நாயகியே அடிகாளி மகமாயி கருமாரியம்மா மாரியம்மா தாயே காளியம்மா உங்க கோட்டைக்கு எங்க கேட்கலையோ கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி அடி காளி மகமாயே கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி அடிகாளி மகமாயி
மகமாயி கருமாரியம்மா கண்ணா போறத்தவளை மாரியம்மா தாயோ தாலியம்மா நீங்க சோடி எந்த முன்னே வாடியம்மா கற்பூர நாயகிய கனகவல்லி மாரியம்மா சமய போறத்தவளை மாரியம்மா தாயோ தாலியம்மா நீங்க சாதாடி எங்கள் முன்னே வாடியம்மா கனகவல்லி தாயே கனகவல்லி அடிகாலி மகமாயே மாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி மாரியம்மா தன்னானே நானே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னந்தானே நானே நானே நன்னா தமிழக பள்ளிக்குமை குழுவின் 28வது அரங்கேற்ற விழாவிற்கு வருகை புரிந்து அமைதியாக
எங்களுடைய கும்மியாட்டத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்கள் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் ஒன்றுக்கு பேசுறதாவது ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். நன்றி. இப்ப இந்த வள்ளி கும்மியாட்டம் அப்படின்னா வள்ளிக்கும் ஒருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடிய கதைன்னு சொல்லியாச்சு. இதை உள்ள ஆடுபவர்களுக்கு மட்டுமல்ல பார்க்கிற உங்களுக்குமே பலன் உண்டு. என்னன்னா முக்கியமா இது வந்து ஒரு திருமண கதை. உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு முருகன் பாதத்தை வைத்து இந்த அரங்கேற்ற நிகழ்வை கண்டுகளித்தால் முழுமையாக முருகனுடைய திருக்கல்யாணம் இங்க நீங்க நடக்க போது பார்த்துட்டு இருக்கீங்க. முருகனுடைய திருக்கல்யாணத்தை பார்க்கறதுங்கிறது சாதாரண காரியமா? முருகன் அருள் இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். இப்போ இங்கே இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கிற உங்களுக்கும் அதே பலன் உண்டு. ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் மனசுல வச்சுக்கோங்க, உங்க வேண்டுதல்கள் படிக்கும். அது ஐதீகம். இன்னொன்னு முக்கியமா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும். பொதுவா நம்மள ஜாதகத்தை பார்த்துட்டு இன்னும் கல்யாணம் ஆகாம பல பேர் இருக்காங்க இல்லையா? ஏதாவது வேண்டுதல் இருந்தா கல்யாணம் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா வேண்டுதல் வச்சு இந்த அரங்கேற்றத்தை பாருங்க, உங்களுடைய வேண்டுதலுக்கு படிக்கும். இப்போ வள்ளி முருகன் வள்ளி பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து முருகனை எப்படி கல்யாணம் பண்றாங்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய காதல் கதை அப்படின்னு சொல்லாமா? வள்ளிக்கும் முருகருக்கும் என்ன திருமணம்? தெரியாத மாதிரி நடிக்க கூடாது. வள்ளிக்கும் முருகருக்கும் என்ன திருமணம்? என்ன திருமணம்? கல்யாணப்பட்டியில் இருக்கிறவங்க ஊர்ல எல்லாருமே வந்து நல்லவங்க, நான் சொல்லிட்டேன். இப்ப சொல்லுங்க, காதல் திருமணம். இப்போ வள்ளியும் முருகரும் எப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுக்குள்ள எப்படி வந்து முருகர் வந்து வள்ளியை சந்திச்சாரு, ஏன்னா வள்ளி வந்து மானுட பிறவியா இருந்தவர், எப்படி வந்து முருகர் சந்திச்சாரு அப்படிங்கறதெல்லாம் கதையத்தான் பாடல் வழியில் எடுத்து பாடுறோம். பாட்டா பாடினா ஒருத்தருக்கும் புரியறது இல்லை. அதனால இந்த மாதிரி அவங்களுக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரத்திலேயே கதையையும் சொல்லிடுவோம். இப்ப வள்ளியுடைய தாய் தந்தையர் நம்பிராஜன், நங்கை மோகினி, இவங்க 2 பேருக்கும் 7 பசங்க. பெண் குழந்தை இல்லையேன்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க. நம்மளாம் அப்படியா? ஒரு பையன் பிறந்துட்டா போதும், அப்பாடா வம்சத்து தலைக்கே ஒரு பையன் பிறந்துட்டா இங்க ஒண்ணுமே கவலையே இல்லை. ஆனா கடைசி காலத்துல சோறு போறது பிள்ளையாத்தான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ 7 பசங்க பிறந்ததுக்கு அப்புறம் பெண் குழந்தை இல்லையேன்னு சொல்லி தவம் இருக்கிறாங்க. தவத்தில் மனமகிழ்ந்த ஈசன் அவங்களுக்கு ஆசை வழங்குறார். உங்களுக்கு வள்ளிக்கிழங்கு குழியில ஒரு பெண் குழந்தை கிடைக்கும்னு ஆசை வழங்குறார். அப்ப பசங்க 7 பேரும் அவங்க வந்து குழவர் குளத்தை சேர்ந்தவங்க. காட்டுல கிழங்கு, திணை, பழங்கள் இதுதான் அவங்களுக்கு உணவா இருக்கும். காட்டுக்கு கிழங்கு எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்போ அந்த வள்ளிக்கிழங்கு குழியில ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்துட்டு வராங்க. அந்த குழந்தையை வீட்டை கொண்டு வந்து கொடுத்து, அது அப்பதான் பிறந்த குழந்தை. பிறந்த குழந்தை முதல்ல என்ன பண்ணணும்? பிறந்த குழந்தை அப்பதான் குழியிலிருந்து எடுத்துட்டு வர்றாங்க. பிறந்த குழந்தைக்கு முதல்ல என்ன பண்ணணும்? ஐயோ, கதை சொல்றேன்னா சொன்னீங்க, கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, கதையை மட்டும் சொல்லிட்டு போகணும். சொல்லிட்டுமா? பிறந்த குழந்தைக்கு முதல்ல குளிப்பாட்டணும். நமக்கு என்ன தெரியுது? அடுத்து போட்டு ஆஸ்பத்திரியில படுத்திருப்போம், நர்சக்கா குளிப்பாட்டி பக்கத்துல குழந்தை போடும், போட்டது கூட தெரியாது இல்லைங்களா? இப்போ அந்த குழந்தைய துவட்டி நீராட்டி துவட்டி விட்டு தாளாட்டி பால் ஊட்டி சீராட்டி அந்த குழந்தைய வளர்த்துறோம். அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு பார்க்கும்போது வள்ளிக்கிழங்கு குழியில கிடைச்சதுனால வள்ளின்னு பேர் வச்சு வளர்த்துறாங்க. ஒரு வயசு நல்லா ஓடியாடி விளையாடுது. 5 வயசுல தமிழையெல்லாம் படிச்சு முடிச்சிடறான் வள்ளி. ஏன்னா ராஜா வீட்டு பேர் குரவர்குல ராஜா ராணியோட மகள் தான் இப்போ வள்ளி. வள்ளிக்கிழங்கு குழியிலிருந்து கண்டெடுத்துட்டு வந்து இவங்க வளர்த்துறதுனால இவங்க மகள் ஆயிரா. இப்போ நல்லா இளமை பருவம், பெரிய மனுஷி ஆயிடுறா. அந்த நாள்ல நல்லா தாய் தந்தையோட சந்தோஷமா இருக்கக்கூடிய காலங்கள் அது. ஆமா தானங்க, இளமை பருவத்துல பெற்றவங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? ஆமா தானே. இப்போ பிறந்த வீட்டில் பெண் குழந்தைகள் எப்பொழுதுமே இளவரசிகள் தான். அப்போ வள்ளியும் இளவரசி போல அவங்க வீட்டுல இருந்துட்டு இருக்கா. ஒரு சிலருக்கு புகுந்த வீடு அப்படித்தான். தலையாட்ட மாட்டேங்கிறீங்க, ஆமாவா இல்லையா? பிறந்த வீடு இளவரசி, ஆமாவா? ஆமா. புகுந்த வீடு ஒரு சிலருக்கு அப்படித்தான். அப்படியா? பக்கத்து தலையாடினாதீங்க. பக்கத்துல உங்க மாமியார் இருக்கலாம், ஹஸ்பண்ட் இருக்கலாம், மாட்டிக்குவீங்க. அதை மட்டும் கேட்க கூடாது. இப்போ வள்ளி வந்து பெரிய மனுஷியான அந்த நாள் முதல் முழு நேரமும் முருகனையே மனதார மனவாளனாக எண்ணி வாழ்ந்துட்டு இருக்கான்.
வேற எந்த ஒரு பையனையும் அவன் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அண்ணன்மார்கள் காட்டுல திணை வைக்கிறாங்க. திணை முத்தி அறுவடைக்கு நிக்குது. அந்த அறுவடை காலத்துல பசங்க 7 பேர் இருக்காங்க இல்லையா, 7 பேர் வந்து அவங்க அம்மா பாட்டை என்ன சொல்றாங்கன்னா, இதுல இருந்து வரக்கூடிய பாட்டு வந்து பள்ளி பூமியிலிருந்து திரைப்படத்தில் இடம்பெற்று எல்லாருடைய மனதிலும் இடம்பெற்ற பாடல். என்ன பாட்டுங்க? பச்சையெல்லாம் பறவைகளாம் பாட்டு. மூணு யாரும் படமே பார்க்க மாட்டீங்களா? பாப்பீங்களா? பேச்சுலர் படம் பார்த்துருக்கீங்களா? கடைசி பாட்டாவது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க. பச்சைகளாம் பறவைகளாம் பாட்டு வந்து அண்ணன்மார்கள் காட்டுல தென்னை வச்சு தென்னை முத்தி அறுவடைக்கு நிக்குது. அறுவடை காலத்துல என்ன பண்ணணும்? மறுபடியும் பதில் நானே சொல்லிடுறேன். அறுவடைக்கு நிற்கக்கூடிய கதிர்களை எல்லாம் காக்கா, குருவி, கிளி, மயில் எல்லாம் கொத்திட்டு இருக்கும் இல்லையா, அந்த திணை கதிர்களை நாசம் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி அண்ணன்மார்கள் வந்து சொல்றாங்க வீட்டுல. அப்போ கிளி முழுக்க யாராவது போகணும், யார் அனுப்பி வைக்கலான்னு சொல்லும் போது அவங்களுடைய குறவர் குல வழக்கப்படி பெண் குழந்தைகள் தான் திணைப்புறத்தை பாதுகாக்க போகணும். ஏன் ஆம்பளை பசங்க கிளி முழுக்க கிளி போக மாட்டேன்னா சொல்லுது. ஒரு இடத்துல இருந்து அவங்களால கிளி முழுக்க முடியாது. வாங்க நுழைக்க மட்டும்தான் தெரியும். ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ வள்ளியை வந்து காட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சொல்லும் போது அப்ப எனக்கு காவல் செய்யவே தெரியாது. நான் ஏன்னா ராஜா வீட்டு பெண் இளவரசியே இருந்தா வெளியே வந்ததெல்லாம் அவளுக்கு எந்த வேலையும் தெரியாது. எப்படி கிளி விரட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியாதே அப்படிங்கிறா. உனக்கு கூட தோழி பெண்களை கூட துணைக்கு அனுப்பி வைக்கிறோம், அண்ணன்மார்களும் துணைக்கு வருவாங்க, அதனால நீ போய் கிளி முடிக்கிட்டு வான்னு சொல்லி வள்ளியை அனுப்பி வைக்கிறாங்க. வள்ளி உடனே எனக்கு அது மட்டும் பத்தாது அப்படிங்கிற. சரி உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. இதே கேள்வி நம்ம கிட்ட கேட்டது நம்ம என்ன சொல்லிருப்போம்? என்ன வேணும்னு கேட்டா கிளி முடிக்க நீங்க போகணும். என்ன வேணும்னு நம்ம அப்பா போயிட்டு கேட்கிறாரு, நீங்க என்ன வேணும்னு சொல்றீங்க? ஒரு 10 பவுன்ல ஒட்டியானம், ஒரு 5 பவுன்ல ஆரம், அப்புறம் அப்படியே 2 திருக்கி அந்த ஆரத்துக்கு மேட்சான் கேட்பீங்களா? வள்ளி ராதா வீட்டு பெண் தானே, ஏற்கனவே நிறைய வச்சிருப்பா போல. உயரமா பரணும், தங்கத்துல கவன் கேட்கிறான். கவன்னா தெரியுங்களா? திருட்டு மாங்காய் பொறிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. உண்டி போட்டு இருக்கும்ல, கல்ல வச்சு அடிச்சிருக்கும்ல. திருட்டு மாங்காய் பொறிச்சிருக்கீங்க, நல்லா தலையாடுறீங்க. திருட்டு மாங்காய் பொறிச்சிருக்கீங்களா? இப்போ வள்ளி வந்து காட்டுக்கு போய் கிளி கொடுக்கறதுக்காக தங்கத்துல கவனும் உயரமாக பரணும் கேட்கிறான். தங்கம் என்ன 10 ரூபாய்க்கே வைக்குது அப்படின்னு அவங்க அப்பா கேட்கிறாரு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் புள்ள கேட்டு ஆசைப்பட்டு வாங்கி தரோம் போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு காட்டுக்கு. உடனே அண்ணன்மார்கள் வள்ளிக்காக பரணம் வச்சு கொடுத்து காட்டிலே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. வாரம் ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போறோம்னு வள்ளி சொல்லி விட்டுட்டு வந்துடுறாங்க அண்ணன்மார்கள். இப்போ வள்ளி காட்டுல கிளி மூடிக்கிட்டு இருக்கான். பாட்டு பாடி கிளி மூடிக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியாக ஒரு முனிவர் வர்றார். கழகத்தை உண்டு பண்ண முனிவர். எந்த முனிவர்? கழகத்தை உண்டு பண்ணக்கூடிய முனிவர். எந்த முனிவர்? நாரத முனிவர். நாரத முனிவர் அந்த வழியா வர்றாரு. வள்ளியை பார்த்த உடனே வள்ளியோடைய பாட்டு சத்தம் கேட்குது. கேட்டு போய் வள்ளியை பார்க்கிறாரு. வள்ளியோட அழகும் அழகு பேரழகு. நம்மள மாதிரியே வச்சுக்கலாமா? எங்களோட மாதிரியே வச்சுக்கலாமா? நம்மள மாதிரி வச்சுக்கலாமா? நம்மள மாதிரி அவ அழகோ அழகு பேரழகு. தேவர்களும் முனிவர்களும் எல்லாமே மயங்கி சொக்கக்கூடிய அளவுக்கு அழகு. இப்போ முருகர் நாரதர் வந்து அந்த வழியா வந்து வள்ளியை பாக்குறாரு. பார்த்த உடனே யாரம்மா இங்க வந்து காட்ட தனியா கிளி முடிக்கிட்டு இருக்கேன், யாருன்னு கேட்ட உடனே அவ என்னுடைய தந்தை பேர், தாய் பேர், என்னோட ஜாதி குறவர் ஜாதி, நான் வள்ளின்னு பேரு, திணைப்புறத்தை பாதுகாக்க கிளி கொடுக்கறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றான். உடனே நாரதர் என்னங்கிறாரு, இப்படி வந்து காட்டுல ஒரு தனியா கிளி கொடுக்க போட்டிருக்கிறாங்களே, உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. எங்க அம்மா அப்பா எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க, பசங்க 7 பேர் இருக்காங்க, அவங்க வீட்டுல இருக்காங்க, எங்களுடைய குல வழக்கப்படி நான் தான் திணைப்புறத்தை பாதுகாக்கணும் கிளி கொடுக்கணும்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறா. உங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து பொறுப்பே இல்லை, அதனால நீ வந்து என்ன பண்ற, நான் சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நாரதர் சொல்றாரு. உடனே வள்ளி இல்ல எனக்கு 3 வருஷமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க எங்க வீட்டுல அப்படிங்கிறா. ஆமா ஜாதகம் பார்த்து கிழிச்சாங்க. இப்போ ஜாதகம் பார்த்து பார்த்தா பல பேருக்கு கல்யாணம் நடக்காம நிக்குது. நான் ஒழுங்கா நான் சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இப்பவே உடனே அவன் கல்யாணம் நடந்துரும் அப்படிங்கிறார். இல்ல எங்க அம்மா அப்பா யாரு சொல்றாங்களோ நான் அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வள்ளி உடம்பு முடியா நிக்கிறான். உடனே நாரதர் வந்து முருகனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்கிறார். என்னதான் வள்ளியோட மனசுல ஆசை இருந்தாலும், என்னதான் பெண்களுடைய மனசுல ஆசை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மனசுல சொன்னா விடமாட்டோம் இல்லையா? இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லி மறுத்து சொல்லுவோம் இல்லையா?
இல்லையா? அதே மாதிரி வள்ளியும் நான் வந்து நீங்க இப்படி எல்லாம் வேண்டாம் பேசாதீங்க, வேண்டாமத பேசாதீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீங்க சொல்ற பையன் சொல்லி அவர் தட்டி கொடுத்துறான். முதல்ல இந்த இடத்த விட்டு போவான்னு நாரதரை குறைக்கவே விட்டுறான். உடனே நாரதர் என்ன பண்றாரு, பொண்ணு பிள்ளைக்கு சொன்னா எப்பவுமே வேலை நடக்காது, நான் போய் மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவோன்னு போய் சொல்றாரு. மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை யாரு? முருகப்பெருமான். உடனே முருகப்பெருமான்கிட்ட போய் அழகான கிளி போன்ற பெண் ஒருத்தி கானகத்துல கிளி ஓடிக்கிட்டு இருக்கிறார் முருகா, அவ உங்களுக்கு தகுந்த ஜோடியா இருப்பான்னு சொன்ன உடனே முருகருக்கு என்ன தோணும்? ஒரு பொண்ணு உனக்கு மட்டுமே உரிமையானவன், உனக்கு தகுதியானவன் சொல்லும் போது அந்த முருகருக்கு என்ன தோணும்? பார்க்கணும் தோணும் இல்லையா? உடனே நாரதர் நம்ம சொல்லுவங்களை கட்டி போறோம்னு நீங்க பார்த்தா போதுமா, நான் பார்க்கணும் இல்ல, அதே மாதிரி முருகரும் சொல்லி உடனடியாக பார்க்கணும்னு சொல்லி கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் மாறு வேடத்துல போறாங்க. மாறு வேடத்துல போகும்போது நாரதர் ஏதாவது கழகத்தை பண்ணணும் இல்லையா? நாரதர் அவ்வளவு நல்லவர் இல்லை, கழகத்தை உண்டு பண்ணி நன்மையில் முடிப்பாரானா. இப்ப உடனே போகும்போது மாறு வேடத்துல போறாங்க. மானை வேட்டையாட வேடனாக ஒரு வேடத்துக்கு முதல்ல முருகர் போறாரு. பின்னாடியே போகக்கூடிய நாரத முனிவர் போய் ஒரு கழகத்தை உண்டு பண்றார். விநாயகர் உட்கார்ந்திருப்பாரு. விநாயகர் கண்டுக்காம முருகர் முன்னாடி போயிடுவார். இவர் போய் விநாயகர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, விநாயகர் பெருமானே உங்க தம்பி வேலையா போறாரு, நீங்க சொல்லாமையே போறாருன்னு சொல்லி கோழி மூட்டி விடுறாரு. இப்ப விநாயகர் என்ன சொல்றாரு, தம்பி அவசர வேலையா போவான், போயிட்டு வந்து சொல்லுவான் அப்படிங்கிறார். நாரதர் இல்ல இல்ல, உலகமே கூட முதல்ல கும்பிட்டு எந்த ஒரு நல்ல காரியமும் ஆரம்பிக்கிறது, எப்படி உங்க தம்பி மட்டும் சொல்லாம போறான்னு சொன்ன உடனே விநாயகருடைய மனசுலயும் ஆமால அவன் மட்டும் என்ன பெரிய கும்பா, நீங்க சொல்லிட்டு தானே போகணும் அப்படிங்கிற ஒரு மனசுல எண்ணம் வருது. உடனே முருகர் போகக்கூடிய எல்லா வேடங்களிலும் தடங்களை உண்டு பண்றாரு. நாரதர் இப்போ கோழி ஊட்டி விட்டுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி போய் முருகர் கூட இதாகி எடுத்துக்கிறார். இப்போ முருகரும் நாரதரும் மாறு இடத்துல போறாங்க வள்ளியை பாக்குறதுக்கு. அவசர அவசரமா போறாங்க. ஏங்க பொண்ணு பாக்குறதுன்னா எல்லாத்துக்குமே அவசரம் தான். ஏன்னா சாயந்தரம் ஒரு பிள்ளை பார்க்கலான்னு இருந்திருப்போம், காலையில பேசிட்டு இருந்திருப்போம். சாயந்தரம் போது மத்தியானம் எல்லாம் எழுதிட்டு கிளம்பும் போதே அந்த காலையிலே அதை வந்து பரிசம் போட்டு போயிருப்பாங்க. பொண்ணு பாக்குறதுக்கு உடனே போகணும், இல்லைன்னா பொண்ணு கையை விட்டு போயிடும். இப்போ முருகரும் அவசர அவசரமா கிளம்பி போறாங்க. போய் வள்ளி கிட்ட என்னுடைய மான் இந்த வழியா வந்துச்சு பாத்தீங்களான்னு கேட்கிறார் வள்ளி கிட்ட. வள்ளி இங்க எந்த மாடு வள்ளியேன்னு சொல்றாரு. உடனே முருகர் வந்து விடுற மாதிரியே இல்லை, என்னோட மானுக்கு அடையாளங்கள்லாம் இருக்குது நான் சொல்றேன், அந்த மாதிரி அடையாளத்துல ஏதாவது மான் இருந்தா நீ சொல்லுன்னு சொல்றாரு. அப்போ மானுக்கு உண்டான அடையாளத்தை அவர் சொல்லல, வள்ளிக்கு உண்டான அடையாளங்களை எல்லாம் சொல்றாரு. கையிலே தான் கவன் இருக்கும், ஆளோளம்னு பாட்டு பாடும் நம்பிராஜனுடைய மகள், நாரதரை தூதுவிட்ட மான், என்னோட மான் காதிலேதான் கம்மல் மாட்டம், என் மானுக்கு இடுப்பிலேதான் தங்க ஒட்டியானம் உண்டு. இப்படி எல்லாம் சொன்ன உடனே வள்ளிக்கு புரியுமில்ல, கொஞ்சமா தெரியுமில்லவா? உடனே வள்ளி என்னங்கிறானா, நீங்க மான தேடி வந்த மாதிரி தெரியல, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்றான். அவர் அப்போ உடனே இல்லை, இன்னும் நல்லா சிறுமிஷமான பல வார்த்தைகளை போட்டு பேசுறாரு. பாட்டை கேட்டீங்கன்னா தெரியும் எப்படி எப்படிலாம் பேசுறாருன்னு. உடனே வள்ளி, அண்ணன் 7 பேர் இருக்காங்க, வந்தாங்க தலை துண்டா போயிடும், முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணு கிட்ட பேச போறதுக்கு முன்னாடி பசங்க விசாரிக்கிற விஷயம் என்னது, அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களான்னு கேட்டு போய்கிறா இருக்கும் இல்லையா? இப்ப உடனே வள்ளிக்கு 7 அண்ணன், ஒருத்தர் 2 பேர் இல்ல, 7 பேர் பசங்க. இப்ப வள்ளியும் பொதுவா பெண்களும் அதே மாதிரிதான், எங்க அண்ணன் வந்தா தோலை உரிச்சிருவான், ஓடுன்னு சொல்லிதான் முதல்ல விரட்டுவோம். அதே போல வள்ளியும் அண்ணன்மார்கள் 7 பேர் இருக்காங்க, வந்தா தலை துண்டா போயிடும் மிரட்டுறான். அப்போ அவர் போற மாதிரியே இல்லை. உடனே வள்ளி அண்ணனை கூப்பிட்டு விட்டுறான். அண்ணன்மார்கள் 7 பேர் வர்றாங்க. வர்றதை பார்த்த உடனே முருகர் வேங்கை மரமா ஒரு மாதிரி நிற்கிறார். வேங்கை மரமாக மாறி நின்ன முருகர்னு தெரியாம அண்ணன்மார்கள் வந்து அந்த மரத்தை வெட்டுறதுக்கு போறாங்க. அப்போ அந்த மரத்துல பள்ளி சயனம் சொல்றதை பார்த்த உடனே அந்த மரத்தை வெட்டாம அண்ணன்மார்கள் விட்டுட்டு புறப்படுறாங்க. மீண்டும் அடுத்த வேடமா வளையல் நிற்கிற செட்டியாரா ஒரு இடத்துல போய் வள்ளியை பாக்குறாரு. அந்த காலத்துல பெண்கள் கைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி குடிக்கிறது 2 பேர் தான். யாருன்னா யாரு? அந்த காலத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் கைய பிடிக்கிறது 2 பேர். யார் 2 பேர்? வளையல் வைக்கிறவர் ஒருத்தர், இன்னொருத்தர்
ஜோசியம் பாக்குறது. ஜோசியம் கையை கொடுங்க. ஜோசியம் பாக்குறேன்னு சொன்னா டக்குனு கை நீட்டிடுவீங்க இல்லையா? என்ன எதுனே கேட்க மாட்டோம், நீட்டிடுவோம். அதே மாதிரிதான் வளையல் போடுறவரும் முதல்ல வளையல் போட்டுறேன்னு சொல்லி வளையல் செட்டியாரா போய் கொஞ்சம் கையை கொடுத்து பேசலான்னு போறாரு. போய் வளையல் வள்ளி கையை கொடுக்கறதுக்கான வளையல நானே போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு விடுறாரு. அப்போ கையை பிடிக்கும் போது கையை பிடிச்சி நசுக்கிறாரு. உடனே வள்ளி நீ வளையல் வைக்க மாதிரி வந்த மாதிரி தெரியலன்னு சொல்லி படாத ஒழுங்கு ஒரே அறை விட்டா முருகர் ஓட்டம் தான். ஓட்டம் முடிக்கும் போது நாரதர் வந்து பிடிச்சி கேட்கிறாரு, முருகன் இல்லை எதுக்கு ஓடுற அப்படின்னு. உடனே முருகர் இதுக்கு மேலே கண்ணை படுத்து போச்சு, இதுக்கு மேல வேலையாகிறது, ஐடியா நல்ல ஐடியாவே கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே நாரதர் அப்ப சொல்றாரு, அண்ணனோட துணை இருந்தா உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும், விநாயகர் துணைக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் போய் முருகர் அண்ணங்கால விழுந்துறாரு, சரணாகதி இறந்துறாரு. விநாயகர் பெருமானே, அண்ணா நான் தெரியாம உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன், எனக்கு வள்ளிங்கிற பொண்ணை பிடிச்சிருக்கு, நீங்க தான் திருமணம் நடத்தி வைக்கணும்னு சொன்னே அவரும் சம்மதிக்கிறாரு. அண்ணனோட துணையோடு அடுத்த வேடம் வயது முதிர்ந்த கிழவனா ஒரு எடுத்து வர்றார். இளம் வயதில் இருக்கக்கூடிய வள்ளி வயதான கிழவராக முருகர் வர்றாரு. எப்படி காம்படிஷன் ஒத்து வரும்? ஆனாலும் ஒத்து வருது. வயசான கிழவரா வந்துதான் வள்ளியை கல்யாணம் பண்றாரு. வயசான கிழவனா வந்து வள்ளி கிட்ட வந்து பசங்கிட்ட ஏதாவது கேட்கிறாரு. உடனே வள்ளி தேனும் சினிமாவும் கொண்டு வந்து கொடுக்குறான். வேக வேகமா சென்று தொண்டை கழிக்கிறது. தண்ணி கேட்கிறாரு. வள்ளி வந்து சமையலுக்கு தண்ணி குடிக்க சொன்னா அவர் குடிக்க மாட்டேங்கிறாரு. பழனி மலையில இருக்கிற சுரையில தான் தண்ணி குடிப்பேன்னு சொல்லி முரண்டு குடிக்கிறார். துணைக்கு மட்டும் நீ வர வேண்டும் என்று கூப்பிடுறார். ஏன்னா இங்க தேடி பெண்களோட கூட்டம் துணைக்கு இருக்கு. தனியா கூட்டிட்டு போனா நல்லா பேசுவோம் இல்லையா? உடனே தனியா பள்ளி மலைக்கு கூட்டிட்டு போறாரு. தண்ணி குடிச்சிட்டு வரும்போது வள்ளி கிட்ட காட்டுல தனியா இருக்கு வள்ளியோட பயமா இல்லையான்னு கேட்கிறாரு. எதுக்காக பயப்படணும் அப்படிங்கிற வள்ளி. சிங்கம் வந்தா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கிறாரு. நான் சேர்த்து விளையாடுவேன் தாத்தா அப்படிங்கிற. கரடி வந்தா நான் கட்டி பிடித்து விளையாடுவேன் அப்படிங்கிற. உடனே யானை வந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்கிறாரு. யானை வந்தா ஐயோ தாத்தா எனக்கு யானைங்கிற பேரை கேட்டாலே எனக்கு ரொம்ப பயம் அப்படிங்கிற வள்ளி. உடனே இவருக்கு ஒரே குசி ஆயிடுது. சிக்கிக்கிட்டா சிக்கிக்கிட்டான்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்காரு. உடனே வள்ளி என்ன சொல்றான், என்ன தாத்தா சிக்கி கொண்டாரு அப்படின்னு வள்ளி பார்த்த உடனே அவர் அமைதியா நிற்கிறாரு. இப்போ அண்ணனை கூப்பிட்டுருக்காரு. அண்ணனோட துணை இல்லாம நம்மளுடைய கல்யாணம் நடக்காதுன்னு அவரு முடிவு செஞ்சிடறாரு. அண்ணனை யானை வடிவெடுத்து வர சொல்றாரு. யானை வடிவில் வந்த உடனே ஓடி போய் வள்ளி ஐயோ தாத்தா என் யானை இருந்து காப்பாற்றுன்னு சொல்லி அவரையே கட்டி போட்டு நிற்கிறான். உடனே நீ என்னை கல்யாணம் வழிகளை சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உன்னை யானை இருந்து காப்பாற்றுன்னு சொல்றாரு. இதுக்கு மேல என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். செய்தார் தனன்னன் நானே நன்னன் நானே நானண்ணா தன்னே நானே நானண்ணா கண்ணம் தானே நானே நன்னே நானே நானண்ணா Hey!
அண்ணானே நானே நன்னா தானே நானே நன்னா தாம் செய்தார் கல்யாணம் செய்திடம்மா அந்த கந்தரையே இந்த வேளை தாம் செய்தார் அண்ணானே நானே நன்னா தானே நானே நன்னா தாம் செய்தார் வேண்டாங்கையா நாரதரே நீங்கள் வீண் வார்த்தை பேச வேண்டாம் தாம் செய்தார் அண்ணானே நானே நன்னா தானே நானே நன்னா தாம் செய்தார் கண்ணி என்றும் பாராமலே முனியே கண்டபடி பேசாதீங்கோ தாம் செய்தார் அண்ணானே நானே நன்னா தானே நானே நன்னா தாம் செய்தார் பாலில் காலை மூடுகும் அவர் பழனி மழை நாரணம்மா தாம் செய்தார் அண்ணானே நானே நன்னா தானே நானே நன்னா தாம் செய்தார் தேனில் தலை மூடுகும் அவர் தென்பழனி நாரணம்மா தாம் செய்தார் அண்ணானே நானே நன்னா தானே நானே நன்னா தாம் செய்தார் தன்னானே நானே நன்னா தானே நானே நன்னா தாம் செய்தார் அண்ணானே நானே நன்னா தானே நானே நன்னா தாம் செய்தார் தன்னானே நானே நன்னா தனம் தானே நானே நன்னா தாம் செய்தார் அண்ணானே நானே நன்னா தானே நானே நன்னா தாம் செய்தார் ஆகாது மாமோனியே நீங்கள் அண்டையிலே நில்லாதீங்கோ தாம் செய்தார் அண்ணானே நானே நன்னா தானே நானே நன்னா தாம் செய்தார் சரவணன் என்று சொல்லி முனிய சரஞ்சரமாய் புகழ வேண்டாம் தாம் செய்தார் அண்ணானே நானே நன்னா தானே நானே நன்னா தாம் செய்தார் தன்னானே நானே நன்னா தனம் தானே நானே நன்னா தாம் செய்தார் அண்ணானே நானே நன்னா தானே நானே நன்னா தகதியதோ திகிதியதோ தாரா தையம் தையத்தோ இங்க வந்ததுக்கு என்ன அடையாளம்? இதோ தாரை இருக்குதுப்பா. தங்களுடைய மானுக்கு எத்தனை கால்களோ? எல்லோரும் தேடும்மா நாலு கால் உள்ளம்மா நான் தேடி வந்தம்மா இருகாலு உள்ளம்மா ஊருண்டு பேருண்டு பெண்கள் கூட்டம் துணையும் உண்டு. இப்படி ஒரு மானை நான் இதுவரை கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை. நீங்கள் மானை தேடி வந்தது போலும் தெரியவில்லையே வேடா. கண்டிப்பாக மானை தேடியே வந்து நான் வந்து அது மான் வந்ததுக்குண்டான அடையாளம் தாரையெல்லாம் இருக்கு. தங்களுடைய மானுக்கு ஏதேனும் விசேஷ அடையாளங்கள் இருந்தால் சொல்லுங்கள். பெயர் தன்னண்ணா தன்னை நன்னா உனானா தானே நானே நன்னே நானே நன்னா நானே நன்னா செய்தால் அண்ணாம் தானே நானண்ணாம் ஓ நானாம் தானே நானே நன்னே நானே நன்னா தானே நன்னா ஓடி வந்த பெண்ணே நானே நான் தந்தளித்து வாழ்ந்தே செய்தால் அண்ணாம் தானே நானண்ணாம் ஓ நானாம் தானே நானே நன்னே நானே நன்னா தானே நன்னா அகலைத்தாரும் புகழைத்தாருமா அது அந்தம்மா மதுர கீழி மோடி கட்டிருந்தான் மோடி கட்டிருந்தான் செய்தார் அண்ணன் தானே நானண்ணாம் ஓ நானாம் தானே நானே நன்னே நானே நன்னா தானே நன்னா சிறந்ததொரு அறிவுடையம்மா நான் சொந்த இணைத்து நந்தரிலே கண்டெடுத்தம்மா
கண்டோடுக்கம்மாம் செய்தார் அண்ணன்னாம் தானே நானண்ணாம் ஒரு அண்ணாம் தானே நானே அண்ணே நானே அண்ணாம் தானே அண்ணாம் பாதையற்ற வாய்மொழி பெண்ணார் அடியந்தம்மான் பார்த்து கண்ணை காட்டுகாவன் போட்டிருக்குமான் கையர் அண்ணன்னா தண்ணீரானா ஓனானா தானே நானே 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 காலிலே கம்பல் மாட்டல் என்பாருக்கு வளர்த்தவர் மற்றரை நாடு முட்டு உள்ளாடு முட்டு கையர் அண்ணன்னா தண்ணீரானா ஓனானா தானே நானே எப்படியிலே வட்டியானம்மா என்பாருக்கு எம்பல் வெள்ள தேடி எல்லாம் சங்கரீரமாம் சங்கரீரமாம் கைய தன்னண்ணா தண்ணீரானா உனானா தானே நானே நந்தியா அனேனண்ணா நானேனண்ணா காணவற்ற வேடுவ பெண்ணே என்னை நீ கண்டாயோ இல்லையோடு காதல் கொண்டதால் காதல் கொண்டதால் செய்ய தன்னண்ணா தண்ணீரானா உனானா தானே நானே நீரானேனண்ணா நானேனண்ணா காணவற்ற வேடுவ பையா காணவற்ற அண்ணமான கரையாளம் வேண்டவ சொல்லு வேண்டவ சொல்லு ஐயா தன்னண்ணா தண்ணீரானா உனானா தானே நானே கையர் தனன்
நானண்ணா வாய் திறந்த மொழிகள் சொன்னால் முத்து வேலுமோ அம்மா முத்து வேலுமோ அங்க வர்ண மேகைகள் ரெண்டும் என்னை எதிருமோ பொய்யர் தனன்ன நன்னி நானே நன்னி நானே நானண்ணா நன்னி நானே நானண்ணா ரன்னம் தானா அன்னி நானே நன்னி நானே நானண்ணா கானகத்தில் வந்ததுக்க வேடுவானாரே அங்கே வேடுவானாரே அங்கே கானகத்தை விட்டு நீங்கள் ஓடி போவேரே பொய்யோர் தனன்ன நன்னி நானே நன்னி நானே நானண்ணா நன்னி நானே நானண்ணா ரன்னம் தானா அன்னி நானே நன்னி நானே நானண்ணா ராஜந்த மொழிகள் சொன்னால் மொத்த வேறுமோ மொத்த வேறுமோ அங்கே வர்ணனைகள் வேண்டும் என்ன எதிர்மோ நன்னி ராணி நன்னி ராணி நானண்ணா நன்னி ராணி நானண்ணா தன்னம் தானா அண்ணே ராணி நன்னி ராணி நானண்ணா நன்னம் தானே நன்னம் தானே நானண்ணா நன்னி ராணி நானண்ணா நன்னம் தானே அண்ணே ராணி நன்னி ராணி நானண்ணா ஐயோ தனன்ன நன்னி ராணி நன்னி ராணி நானண்ணா நன்னி ராணி நானண்ணா தன்னம் தானா அண்ணே ராணி நன்னி ராணி நானண்ணா தகதிக்கதோம் தகதிக்கதோம் தாரா தையம் தையத்தோம் தலை